சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான தை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா இந்த பதிவுல ராசி கட்டத்துல 9வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான தனுசு ராசிக்கு இந்த தை மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி முழுமையா விலகிடுச்சு அப்படிங்கறதால நிறைய எதிர்பார்ப்புகளோட இருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு சில புதிய முயற்சிகள்ல இறங்கணும் அப்படின்னு ஒரு சில திட்டங்களையும் போட்டு வச்சிருப்பீங்க. இன்னும் சிலர் எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு சில காரியங்கள்ல இப்பவே இறங்கவும் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா கடந்த காலங்களில் நீங்க சந்திச்சுட்டு வந்த வலிகளும் வேதனைகளும் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்திருந்தாலும் அந்த அனுபவத்தோட சேர்த்து ஒரு விதமான பயத்தையும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 7.5 சனி கொடுத்துட்டு போயிருக்கு. இப்படி ஒரு சூழல்ல புதிய முயற்சிகள் எதையாவது இறங்கலாமா வேண்டாமா, இறங்குனா லாபம் கிடைக்குமா, அப்படி இல்லாம நஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறதையும் பறிச்சுக்கிட்டு நடு ரோட்ல விட்டுருமா, இந்த மாதிரியான நிறைய குழப்பங்கள் தனுசு ராசிக்காரங்களோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா 7.5 சனி முழுமையா விலகினதுக்கு அப்புறமா கூட அந்த 7.5 சனி ஏற்படுத்தின பாதிப்புகள்ல இருந்து முழுமையா வெளியே வர முடியாம ஒரு சில தனுசு ராசிக்காரங்க இப்ப வரைக்கும் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல இந்த தை மாதத்தோட கிரக நிலைகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த தை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்க நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் ரொம்பவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எடுத்து வைக்க வேண்டிய காலகட்டமாவே இந்த தை மாதம் இருக்க போகுது. அதாவது வேலியில போற ஓனான புடிச்சு வேட்டிக்குள்ள போட்டுக்கிட்ட கதையா இந்த தை மாசத்துல தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள் நீங்க தலையிட்டு அந்த பிரச்சனைகள் மூலமா பண இழப்புகளை சந்திச்சு மன நிம்மதியையும் இழக்கக்கூடிய காலகட்டமாவே இந்த தை மாதம் இருக்க போகுது. என்னடா ஜோசியக்காரன் ரொம்ப பயமுறுத்துறானே அப்படின்னு நினைக்காதீங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் நிறைய கலகங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாவே இருக்க போகுது. நாரதர் ஏற்படுத்தக்கூடிய கலகம் நன்மையில முடிஞ்சு போயிடும். ஆனா தனுசு ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய கலகம் நிறைய நஷ்டத்துல வந்துதான் முடியும். அதாவது இந்த தை மாசத்துல 2வது வீடான குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் பண்றார். சூரிய பகவான் தனுசு ராசிக்கு யோகாதிபதி. அந்த யோகாதிபதி 2வது வீட்டுல இருக்கிறதால உங்களோட குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தாராளமா கொண்டு வருவார். ஆனா நெருப்பு கிரகமான சூரிய பகவான் குடும்பஸ்தானத்துல இருக்கிறதால உங்க உறவுகளுக்குள்ள நிறைய சிக்கல்களையும் ஒரு சில போராட்டங்களையும் கண்டிப்பா ஏற்படுத்துவார். அதுலயும் முக்கியமா உங்க தந்தை வழி சொந்த பந்தங்கள் இருப்பாங்கல்ல, அவங்க மூலமா நிறைய சிக்கல்களையும் ஒரு சில மன சங்கடங்களையும் இந்த தை மாசத்துல தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பா சந்திப்பீங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளை எல்லாம் உங்க சொந்த பந்தங்கள் உங்க தலையில தூக்கி கொண்டு போடுவாங்க. நீங்களும் அந்த பிரச்சனைகளை தூக்கி சுமந்து அது மூலமா ஒரு சில அவமானங்களை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதனால தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாசத்துல உங்களோட சொந்த பந்தங்கள் உங்களுக்கு சம்பந்தமில்லாத ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளை முழுமையா தட்டி கழிச்சிருங்க. நான் கருத்து சொல்றேன், நானே பிரச்சனைகளை பேசி தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு களத்துல இறங்குனீங்கன்னா கண்டிப்பா பெரிய அளவிலான பாதிப்புகளை சந்திப்பீங்க. அதே போல ஏதாவது ஒரு பிரச்சனையில நீங்க வந்தா மட்டும் தான் அந்த பிரச்சனை முடியும் அப்படின்னு உங்களை யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு சம்மந்தமில்லாத பிரச்சனையா இருந்தா அந்த பிரச்சனைக்கு நீங்க போகவே போகாதீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாசத்துல பிரச்சனையை தேடி நீங்க போகவே வேண்டாம். உங்களை தேடி பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். அதே போல இந்த தை மாசத்துல செவ்வாய் பகவானும் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில உச்சம் பெற்ற செவ்வாயா சஞ்சாரம் பண்றார். ஏற்கனவே செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்துல அமர்ந்திருந்து நாரதர் வேலையை ரொம்ப சிறப்பா பார்த்துக்கிட்டு இருக்கார். இது கூடவே இரத்தக்காரகனான செவ்வாய் பகவானும் உச்சம் பெற்ற செவ்வாயா குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றார். இந்த கிரக சேர்க்க தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான லாபத்தையும் கொடுக்காது. அதே சமயம் செவ்வாயும் சூரியனும் குடும்பஸ்தானத்துல இணையறதால நிறைய சிக்கல்களையும் போராட்டங்களையும் ஏற்படுத்தும். அதாவது இந்த தை மாசத்துல தனுசு ராசிக்காரங்களோட கோபத்தை தூண்டுற மாதிரியான காரியங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். அதுலயும் முக்கியமா உங்களை கோபப்படுத்துற வேலையை உங்க சொந்தக்காரங்க தான் ஆளா முன்ன நின்று செய்வாங்க. எப்படி பார்த்தாலும் சொந்த பந்தங்கள் மூலமா நிறைய அலைச்சல்களையும் சிக்கல்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த தை மாதம் இருக்குது. இதனால தனுசு ராசிக்காரங்க இந்த தை மாசத்துல உங்க சொந்த பந்தங்களை விட்டு கொஞ்சம் விலகியே இருந்துக்கோங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சொந்த பந்தங்கள் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையிலையும் உங்க கருத்துக்களை சொல்லவே சொல்லாதீங்க. எந்த காரணத்தை கொண்டும் சொந்தக்காரனுக்கு அட்வைஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. அதே நேரம் இந்த தை மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறமா புதன் பகவானும் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தனுசு ராசிக்கு களத்திரக்காரகனான புதன் பகவான் குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் குடும்ப வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சிறப்பான காலகட்டமா இருக்க போகுது. குறிப்பா கணவனும் மனைவியும் ஏதாவது மனக்கசப்பால பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னா இந்த தை மாதம் அவங்க மறுபடியும் ஒண்ணு சேரக்கூடிய அற்புதமான காலகட்டமா இருக்கும்.
இது கூடவே இரண்டாவது வீடு அப்படிங்கிறது பண வரவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கறதால சிறப்பான பண வரவையும் இந்த தை மாசத்துல தனுசு ராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். அதுலயும் குறிப்பா இந்த மாதத்தோட பிற்பகுதியில உங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமா ஒரு சில லாபமும் ஒரு சில ஆதாயமும் கண்டிப்பா கிடைக்கும். இது கூடவே கலத்திரக்காரகனான புதன் பகவான் குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு அற்புதமான காலகட்டமா இருக்கும். முக்கியமா திருமண தடைகளை தொடர்ச்சியா சந்திச்சுட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமா இருக்க போகுது. இதனால உங்க திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்குறதா இருந்தா இந்த தை மாசத்துல நீங்க ரொம்ப தாராளமாவே தொடங்கலாம். அதே போல ஒரு சில தனுசு ராசிக்காரங்க உங்க குழந்தைகளோட திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுக்களை தொடங்கிருக்கீங்க அப்படின்னா இந்த தை மாசத்துல உங்களுக்கு சிறப்பான வரன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் 3வது வீடான தைரியஸ்தானத்துல இருக்கிறதால உங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. அவங்க மூலமா ஒரு சில ஒத்துழைப்பும் உங்களுக்கு தாராளமா கிடைக்கும். போதாக்குறைக்கு அரசு சம்பந்தமான வேலைகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கும் இந்த தை மாதம் ரொம்பவே அற்புதமான காலகட்டமா இருக்க போகுது. எவ்வளவோ முயற்சிகளை செஞ்சுட்டேன், எவ்வளவோ தேர்வுகளை எழுதிட்டேன், வேலையும் கிடைக்கல, வேலை கிடைக்கிற மாதிரியான அறிகுறியும் தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த தை மாசத்துல அரசு வேலை சம்பந்தமான முயற்சிகள்ல உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும். இது கூடவே தனியார் வேலைகள்ல இருக்கிற ஒரு சில தனுசு ராசிக்காரங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல சம்பள உயர்வும் கிடைக்காம பதவி உயர்வும் கிடைக்காம மன கஷ்டத்தோட வேலை பார்க்கறீங்க அப்படின்னா இந்த தை மாதத்துல உங்களுக்கு ஒரு சில அற்புதமான மாற்றங்கள் நடக்க போகுது. அதிலே முக்கியமா ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு நீங்க விரும்புற மாதிரியான வேலை மாற்றம் இந்த தை மாசத்துல கட்டாயமா கிடைக்கும். அதே போல நீங்க தனுசு ராசியில பிறந்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னா சொந்த பந்தங்கள் மூலமா உங்களோட குடும்ப வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகளையும் திடீர் மனக்கசப்புகளையும் கண்டிப்பா சந்திப்பீங்க. இன்னும் சொல்ல போனா உங்க கணவருக்கும் உங்களுக்கும் பிரிவுகளை ஏற்படுத்துறதுக்கு கூட ஒரு சில சொந்த பந்தங்கள் முயற்சி செய்யலாம். அதனால குடும்ப வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்துக்கோங்க. அதே போல கணவர் வழி சொந்தங்கள் கூட பேசும்போது உங்க வார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த தை மாசத்துல வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற 2வது வீட்டுல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் பண்ற காரணத்தால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுக்கு ஒரு சில சிக்கல்களை ஏற்படுத்தும். அதனால முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை கவனமா உபயோகப்படுத்துங்க. அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாசத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா தலைவலி, காய்ச்சல், எலும்பு சம்பந்தமான பாதிப்புகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக அந்த பாதிப்புகளையே நினைச்சு கவலைப்பட்டு முழுமையா உடைஞ்சு போயிடாதீங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சரியான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து உங்களால முழுமையா விடுபட முடியும். அதுலயும் குறிப்பா பெரிய அளவுக்கான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவிலான கிரக நிலைகள் இந்த தை மாசத்துல இல்ல. சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படலாம். அந்த பாதிப்புகளும் சின்ன சின்ன சிகிச்சைகளாலேயே சரியா போயிடும். அடுத்ததா சுக்கிர பகவான் இந்த தை மாதத்தோட முதல் 5 நாட்களும் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற விருச்சிக ராசியில சஞ்சாரம் பண்றார். சுக்கிர பகவான் விரயஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே எண்ணற்ற செலவுகளை கொண்டு வர போறார் அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது இந்த தை மாதத்தோட முதல் 5 நாட்களும் தனுசு ராசிக்காரங்க ஏகப்பட்ட விரைய செலவுகளை தொடர்ச்சியா சந்திக்க போறீங்க. சொந்த பந்தங்களுக்கு செலவு செய்யறது, வாகனங்களுக்கு செலவு செய்யறது, நிறைய அலைச்சல்களை சந்திக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இந்த தை மாதத்தோட முதல் 5 நாட்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே சமயம் மாதத்தோட பிற்பகுதியில சுக்கிர பகவான் உங்களோட ஜென்ம ராசியான தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிர பகவான் மற்ற ராசிக்காரங்களுக்கு எல்லாம் யோகங்களை கொடுக்கக்கூடிய கிரகமாவே இருந்தாலும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானால நிறைய ஆபத்துக்களை மட்டும்தான் சந்திப்பாங்க. அந்த வகையில உங்களோட ஜென்ம ராசியான தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவான் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை கட்டாயமா ஏற்படுத்துவார். குறிப்பா செய்யாத தப்புக்கு உங்க மேல பழி வந்து சேரலாம். வேலை செய்யற இடங்கள்ல திடீர் வேலை இழப்புகளை சந்திக்கலாம். இது கூடவே சிறப்பா நடந்துகிட்டு இருந்த தொழில்கள்ல கூட திடீர் வீழ்ச்சிகள் ஏற்படலாம். அதனால சுக்கிர பகவான் உங்க ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த 25 நாட்களும் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. குறிப்பா பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடோட இருந்துக்கோங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சொந்த பந்தங்கள் மூலமா சிக்கல்களையும் ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் ஏற்படுத்தி தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய மன குழப்பங்களை கொடுக்கக்கூடிய மாதமாவே இந்த தை மாதம் இருக்க போகுது. நன்றி, வணக்கம்.